இந்த வீடியோவில் ஆட்டோகேடில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஏதாவது ஒரு நான் க்ரியேட் பண்ணின ஒரு ட்ராயிங்கில் ஒரு சின்ன பாட்டை வந்து அந்த லேயருக்கு வந்து எப்படி அசைன் பண்ணுவது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். நாங்கள் லேயர் அண்டு கமாண்டில் வந்து லேயர் அண்டு சர்ச் பண்ணி என்டர் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற லேயர் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து போய் ஒரு நியூ லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயருக்கு வந்து நான் ஏதாவது ஒரு பாட்டை வந்து அசைன் பண்ணுறது. இப்போ நியூ லேயரை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐக்கனை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து நியூ லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நேமையும் கொடுத்துட்டு அந்த நான் க்ரியேட் பண்ணின அந்த லேயருக்கு வந்து நான் க்ரியேட் பண்ண அந்த லேயருக்கு நாங்கள் இதில் கொடுத்துருக்குற ஏதாவது ஒரு பாட்டை வந்து அந்த லேயருக்கு வந்து எப்படி அசைன் பண்ணுறது தொடர்பாக பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு தொடர்ந்து எந்த லேயருக்கு வந்து நாங்கள் எந்த லேயருக்கு அசைன் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போய் இதில் வந்து இதில் வந்து லேயர்ஸில் வந்து நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணின லேயரை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நாங்கள் இப்போ புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணினாங்க அந்த க்ரியேட் பண்ணின லேயரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி நாங்கள் ஒரு நியூ லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் க்ரியேட் பண்ண ட்ராயிங்கின பாட்டில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து நாங்கள் ஒரு லேயராக இப்படி வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் க்ரியேட் பண்ணின ஒரு லேயராக நாங்கள் அந்த இப்போ நான் க்ரியேட் பண்ணின லேயரை வந்து நாங்கள் ஒரு லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி நாங்கள் ஒரு லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணி நாங்கள் க்ரியேட் பண்ணின ஒரு ட்ராயிங்கில் ஒரு பாட்டை வந்து நாங்கள் இப்படி வந்து அசைன் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நாங்கள் இப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக ப்ரொஜெக்டை சேவ் பண்ணுவோமாக இருந்தால் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து சேவ் பண்ணின ப்ரொஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போமாக இருந்தால் சேவ் பண்ணின பிடிஎஃப் ஃபைலை வந்து பிடிஎஃபாக வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த சேவ் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த க்ரியேட் பண்ணின அந்த பாக்ஸை வந்து ஹிடினாக கொடுத்துருக்குறோம். அந்த லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணி அந்த பாக்ஸ் வந்து ஹிடினாகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்படி வந்து சேவ் பண்ணினதில் வந்து நாங்கள் அந்த பாக்ஸை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்படி வந்து லேயர் ஒன்றை க்ரியேட் பண்ணி நாங்கள் அந்த லேயருக்கு வந்து அசைன் பண்ணிக்க வந்து அதை தேவையில்லாட்டி ஹைட் பண்ணி இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.